Hi guys, I'm Rajkumar. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நண்பா நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேலே, அதாவது ஆவரேஜா 2 மந்த் கிராஸ் பண்ணி இந்த மந்த்ல, அதாவது 3 மந்த்ல வந்து 15 நாளுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியாது. தென் நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இது தெரியும். சரிங்களா? அதாவது புதுசாக வரவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஆட்சன்ஸோடைய ஃபுல் டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் எப்படி நமக்கு வந்து விசிட்டர் உள்ளே வந்தால் நமக்கு எப்படி ரெவன்யூ வரும், தென் இதை எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஷார்ட் அண்ட் டைமில் வந்து ரெவன்யூ எடுக்க முடியும், அந்த போல் நம்ம வந்து நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? தென் என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் விட்டு போய்கிட்டே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அல்லது வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ எதிர்பார்க்குறவங்களுக்கு, எனிவே யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக தான் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? தென் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்து யூடியூப் சேனல் வந்து அதாவது பிரேக் பண்ணியிருக்கலாம், தென் பாதியில் கூட நிறுத்தியிருக்கலாம். அவங்க யாராச்சும் நீங்கள் இந்த வீடியோ என்னோடய வீடியோ பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி நண்பா, நம்ம டேரெக்டாக இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த ஒரு வீடியோ கூட நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி போட்டது இல்லை. சரிங்களா? அதில் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கலாம் பேக்ரவுண்டில். அதனால் எதுவுமே கண்டுக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? சரி, டேரெக்டாக நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். தென் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் பெய்டு சர்வீஸாக. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 35 டேஸ்லேருந்து 40 டேஸில் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேன். பெய்டு சர்வீஸ் தான். சரிங்களா? தென் வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவல் கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட் வந்து 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் வந்து நம்ம 250க்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். 100 கீவேர்ட்ஸு 500 கீவேர்ட்ஸ் வந்து 500க்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சாரி மாற்றி சொல்லிட்டேன், 1000 கீவேர்ட்ஸ் வந்து 500க்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் ஒன்று கேட்கலாம், ப்ரோ இப்போ அப்ரூவலுக்கு தனி கண்டென்ட்டு, ஐசிபிசின்னா அதுக்கு ஒரு தனி கண்டென்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நண்பா, ரெவன்யூக்குன்னு ஒரு விதமான கண்டென்ட் இருக்குது, நமக்கு அப்ரூவலுக்குன்னு ஒரு சில கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ அப்ரூவலுக்கு எடுத்துக்கிட்டால் டெக்னாலஜி ஓரியண்டாக போட்டு அப்ரூவல் எடுத்துடலாம். பட் இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து, அதாவது லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா $834 வந்து எடுத்துருக்கலாம். இந்த மூலம் உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா அதுக்குன்னு சம் கேட்டகரியில் வந்து நம்ம போஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேட்கலாம். தென் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக கூட சேட் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். கிட்டத்தட்ட இன்ட்ரோன்ற பேரில் 3 நிமிஷம் பேசி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு ஆட்டங்களே. ஓகே, எதுவும் கோச்சிக்காதீங்க. இப்போ டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $1.51 வந்து வந்திருக்கு. சரிங்களா? என்ன ப்ரோ, நேற்றுக்கு $13.66 வந்திருக்கு, பட் இன்றைக்கி வந்து $1.51 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நண்பா சொல்கிறேன், என்ன ஒரு ரீசன்னா, நான் வந்து ஆடு வந்து கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பு பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டேன். ரீசன் என்னென்னா, இப்போ நேற்றுக்கு வந்து $13.66 வந்து வந்திருக்கு இல்லையா? இது வந்து யாராச்சும் வந்து ஷெல்ஃப் கிளிக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுச்சு எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, தொடர்ந்து 2 நாள் $13 வந்துடுச்சு. எனக்கு சம் டவுட் ஆனதால் நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? மற்றபடி அந்த ரீசனு கிடையாது. ஆட்ஸ் வந்து அதாவது யூனிசெட்டில் பர்டிகுலராக ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஆஃப் பண்ணி வச்சதால் எனக்கு வந்து ஆடு கிளிக்கே நடக்கலை. உங்களுக்கு தெரியும், யூனிஸ்டேட்லேருந்து பாருங்கள் 9 பேஜ் வந்திருக்கு, பட் 0 ஆடு கிளிக் தான் இருக்குது. ரீசன் என்னன்னா, இதுதான் நமக்கு ஆர்கானிக்காக வர டிராஃபிக்கில் 9 பேர் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, பட் ஆடு கிளிக்கு நடக்கலை. இதுதான் அங்கே ஒரு உண்மையான ரீசன். சரிங்களா? இப்போ யூனிஸ்டேட்டில் 9 பேஜுக்கு ஒரு ஆடு கிளிக் 2 ஆடு கிளிக் நடந்தால் கூட சம் ரெவன்யூ நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆடை நிறுத்திட்டேன், பட் அதே போல் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கெலாம் அதாவது பழையபடி இப்போ வந்து ஆட்ஸ் வந்து யூனிஸ்டேட்டில் ஷோ பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறேன். அதனால் சம் பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது டுடே டாலர் $1.51 வந்திருக்கா? ஆனால் நேற்றுக்கு பாருங்கள், எஸ்டர்டேவில் $13.66 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $60.70 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $91.73 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இன்னொன்று இதில் சொல்ல வர்றது என்னென்னா,
பிகினர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ டுடே டாலர் இருக்குல்ல, $1.51 இந்த டாலர் வந்து இப்போது திஸ் மந்தில் இருக்குல்ல, இதில் வந்து நைட்டு அதாவது நாளைக்கு வந்து சேர்த்து காட்டும். இப்போ $91 இருக்கிற இடத்த $92 வந்து நாளைக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதாவது ஒரு சிலர் வந்து இந்தமாரி நினச்சிக்கிறாங்க, சரிங்களா. ஆனால் உண்மை என்னென்னா, டுடே டாலர் எவ்வளோ வருதோ அது வந்து எல்லாமே ஆட் ஆகிட்டு தான் இந்த திஸ் மந்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா $91.73 அது கூட எப்பவுமே ப்ளஸ் ஆகி தான் காட்டும், சரிங்களா. இது எப்பவுமே கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், தெளிவாக இருக்கணும், ஓகேங்களா. பேலன்ஸில் வந்து பாருங்கள் $834.28 வந்து இருக்குது, ஓகேங்களா. இது எப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னா கரெக்டாக 25லேருந்து 30 இந்த மாதம் லாஸ்ட் வந்து 5 டேஸில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க, சரிங்களா. பேலன்ஸில் வந்து 0ன்னு ஆகிடுச்சுனாவே நமக்கு அதில் வந்து 2 டேஸ் கழிச்சு கன்ஃபார்மாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஓகே, இப்போ மெயின் ஏரியாவுக்கு வர போகிறோம். இப்போ $1.51 வந்து ஏன் வந்திருக்குன்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிஸில் பாருங்கள், இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட $1.02 வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. மொத்தமாக 1050 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து உள்ளே போயிருக்கிறாங்க இன்றைக்கி. அதாவது 1050 விசிட்டர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க, சரிங்களா. அதில் 43 ஆடுகளுக்கு இந்தியாவிலேருந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ 43 ஆடுகளுக்குள்ள நமக்கு வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா $1.02 தான் வந்திருக்கு. அதாவது தெளிவாக சொல்லணும்னா ஒரு $80 இன்றைக்கி வந்திருக்குன்னா வச்சுக்கோங்களேன். போதிக்குமா? சரி, போதிக்கும், பரவாயில்ல. கண்டிப்பாக ஒரு வேளை ஹோட்டலில் சாப்பிட்டலாம் 2 பரோட்டா, பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சுன்னா 14 பேஜ் நடந்திருக்கு, 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 2 ஆடுகளுக்குள்ள நமக்கு வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 0.44 வந்து இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா. பட்டு இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சிங்கப்பூரில் தான் நமக்கு ஒரு கிளிக்கு ஆவரேஜாக வந்து கிட்டத்தட்ட 50 சென்ட்ஸ்ன்னு 55 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கணும். நான் பிரகாரம் ஆக்சுவலி டக்குன்னு ஆடு கிளிக் பண்ணியிருந்து உடனே வெளியே வந்திருக்கலாம். அந்த போல் நடந்தால் தான் ரெவன்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். தென் யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து அரபியில் வந்து பார்த்தாச்சுன்னா 6 பேஜ் ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு 0.2 வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பாருங்கள் 9 பேஜ் மட்டும்தான் வந்திருக்கு, ஆடு கிளிக் நடக்கல. ரீசன் என்னன்னா ஆட் ஆப் பண்ணிட்டோம், ஓகேங்களா. இது ஏன் அந்த இடத்த இந்த கண்ட்ரியில் வந்து சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து நினச்சிக்கிறாங்க இப்போது பேஜ் இருக்கு இல்லையா, 1000 பேர் உள்ள சைட்டுக்கு வந்தாலே போதிக்கும், $2 $5 கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஆடுகளுக்கு நடந்தால் தான் ஆட்சென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வரும், சரிங்களா. அதாவது வெப்சைட் யார் வச்சுருந்தாலும் சரி, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே இது சேம் மெத்தடில் தான் ஒர்க் ஆகும், சரிங்களா. எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதுன்னு பொறுத்து தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஆடுகளுக்கு நடக்கிறதுல சம் இஷ்யூஸும் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது பேஜ் வந்து பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி 1120 பேர் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. ஓப்பனாக இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக இன்னும் 1 hour டைம் இருக்குது. இந்த 1 hourல எனக்கு இன்னும் ஒரு 200லேருந்து 300 பேர் சைடுக்குள்ளே வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம், சரிங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீ வீடியோஸ் போய் ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து புரியும் முழுசாக, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது 1120 பேருக்கு எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்குன்னா 47 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இப்போ 47 ஆடுகளுக்கு இந்த $1.51 வந்திருக்கான்னு பார்த்தாச்சுன்னா இல்லை. நமக்கு இந்தியாவிலேருந்து பாருங்கள் 43 ஆடுகளுக்கு $1.02 கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் ஸ்டேட்லேருந்து, அதாவது சிங்கப்பூர்லேருந்து 2 பேஜுக்கு 44 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா. இப்போது உங்களுக்கே தெரியும், இப்போ சிங்கப்பூர்லேருந்து 44 சென்ட்ஸுக்குமே இப்போ ஒவ்வொரு ஆடுகளுக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகுது, புரியுதுங்களா. இது புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். இது ஏன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்னது ரீசன் என்னென்னா இதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு விதமான டாலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது டாலர்ஸ் எல்லாம் ஒன்று தான், பட்டு அதனுடைய அமௌண்ட் வந்து $1 கிடைக்கலாம், 10 சென்ட்ஸும் கிடைக்கலாம், 5 சென்ட்ஸும் கிடைக்கலாம். அது வந்து வேரியபிள் ஆகும், சரிங்களா. இது புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் லாஸ்ட் 3 மந்த்து டேட்டாவை எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 3 மந்தில் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணாலே போதிக்கும். உங்களுக்கு அதனுடைய உங்கள் சைட்டுக்கு எந்த மாரி கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிடுவீங்க நீங்கள். அதாவது கெஸ் பண்ணினா அதான் 100% உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ நான் 2.5 மாதம் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த 2.5 மாதத்து வீடியோவில் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டோட்டலாக எடுத்து பார்த்தேன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னால் அக்யூரஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் போஸ்ட் போட்டேன்னா போதிக்கும் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ வந்து தாறுமாறாக இருக்கும், சரிங்களா. அப்போது ப்ரோ இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்னு கேட்கலாம் நண்பா. கிட்டத்தட்ட நான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் 3 மந்த்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் வீடியோ போடலை, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் பண்ணது வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு ஒரே ரீசனுக்காக உங்களுக்கு எடுத்து நான் ஓப்பன் சோர்ஸாக போட்டுட்ருக்கிறேன், ஓகேவா. சரி, இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய வெப்சைட் வந்து நான் யுனைடெட் ஸ்டேட்டை டார்கெட் பண்ணி தான் நான் வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணிட்டுருக்கிறேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டே என்னுடைய சைட் நேம் வந்து mrfool.com உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், சரிங்களா. ஒரு சிலர் வந்து இவர் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒன்றும் அது இல்லை.
இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. அது இல்லாமல் டைம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ போயிட்டுருக்கிற டைமு வீடியோ மினிட்ஸ் பாருங்கள் 10 minutes 4 seconds ஆகிடுச்சு சரிங்களா. நான் மறுபடியும் சொல்ல வர்றது என்னென்னா, நான் இது வரைக்கும் எடுத்த ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது. சம் மிஸ்டேக் எங்கேயாச்சும் இடையில இருக்கலாம், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்னா நாய்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ஓகேங்களா. உங்களுக்கு நான் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டத்தில் எடிட் பண்ணி போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட சிஸ்டம் கிடையாது, அதனால தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா தெரியும், நான் எத்தனை ஆடு வச்சுருக்கிறேன் தெரியுதுங்களா. WordPress ஹோம் 300க்கு × 250, அது ICBC ஆடு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யூனிவர்சிட்டிலேருந்து பாருங்கள். தென் இந்தியா, சிங்கப்பூர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ரான்ஸ், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு எல்லாமே தெரியுதுங்களா. அதெல்லாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற சைடு வந்து பார்த்தீங்கன்னா mrfool.com, beltamilsolar.blogspot.com. beltamilsolar நம்ம சேனல் நேம், அதில் வந்து பிளாகில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அதையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். தென் mrfool.com $60 வந்திருக்கா, இதுதான். யாரும் சைட் நேம்லாம் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுடைய டேட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெளிவாக தெரியும். எந்த ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரிஜினல் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம் ஓகேங்களா. சரி, இப்போது டாபிக் உள்ள வந்துடலாம். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். $1.35 வந்து பேஜ் ஆர்பிஎம் மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. சிபிசி பார்த்துருக்கேன் 0.03 சென்ட்ஸ் வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலி இது பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து எனக்கு படும் மோசம் சுத்தம்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது பேஜ் ஆர்பிஎம் வந்து நமக்கு ஆவரேஜாக ஒரு நல்லா இருந்தால் தான் ரெவன்யூ நல்லாயிருக்கும். $1 ஒரு ஆடு கிளிக்கு $1.35 வர வேண்டிய இடத்த சிபிசி பாருங்கள் 0.03 சென்ட்ஸ் தான் இருக்குது. சிபிசியே ரொம்ப லோவாக இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டம்தான் ஓப்பனாக சொல்ல போனால் சரிங்களா. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போது சிபிசினா என்ன, ஆர்பிஎம்னா என்ன சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஆர்பிஎம் அதாவது ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒரு ஆடு கிளிக்கு வந்து நமக்கு $1.35 வந்து கிடைக்கும். இதுதான் அந்த பேஜ் ஆர்பிஎம். இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது, அது எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா, நம்ம போடக்கூடிய கீவேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ கார் ஆக்சிடென்ட்டு, லாயரு, இன்சூரன்ஸ் இந்தமாரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபிசி கீவேர்ட்ஸு. அதுக்கு வந்து சிபிசி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $150 $300 இது போல் இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த கீவேர்ட்ஸோடைய ஆர்பிஎம் தான் இங்கே வந்து இப்போது பேஜ் ஆர்பிஎம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளா ஓகேங்களா. சரி, இப்போ அந்த பர்டிகுலர் ஆடுக்கு எவ்வளோ நமக்கு ரெவன்யூ வருதுன்னா சிபிசி தான் அதை வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு 0.03 சென்ட்ஸ் ஒரு ஆடு கிளிக்கு நடந்ததுன்னா நமக்கு 3 சென்ட்ஸ் விதத்தில் கிடைக்கும். ஆனால் மேலே இருக்கிற ஆர்பிஎம் ஈக்குவலில் மேலே இப்போ வந்து $500 $600 இருக்க ஆர்பிஎம்னா கீழே வந்து சிபிசி $2 $3 இருக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா. ஆனால் அந்த எக்ஸாம்பிள் அதான் உண்மை. ஆல்ரெடி நம்ம சேனல் அந்தமாரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆடு கிளிக்கு $20, தென் ஒரே நாளில் $500 ரீச் பண்ணது கூட எல்லாமே வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். தென் புரியலாம், டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு கால் பண்ணி கூட பேசலாம் சரிங்களா. ஓகே, பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள் 3010 இம்ப்ரெஷன் இருக்குது நண்பா. இது வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், இந்த இன்க்ரீஸும் ஆகலாம் ஓகேங்களா. பேஜ் இம்ப்ரெஷன் எதை பொறுத்து வருதுன்னா, நம்ம சைட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1120 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 1120 பேர் எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்க, ஜஸ்ட் 10 செகண்ட் இருந்தால் இருக்கலாம், 5 செகண்ட் இருந்திருக்கலாம், வந்து வேகத்திலே கூட வெளியே போயிருக்கலாம் சரிங்களா. அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. இப்போ 3010 இம்ப்ரெஷன் தான் இருக்குது. நைட்டு 12:10 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். அது வரைக்கும் நமக்கு இது எக்ஸட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் சரிங்களா. பேஜ் சிடிஆர் பாருங்கள் 4.20% இருக்குது. இது வந்து ஓகே, சேஃபாக தான். சைட்டு வந்து சேஃபாக இருக்குதா இல்லையான்னு வச்சு நம்ம இந்த சிடிஆர் வச்சு தான் நம்ம பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் எப்பவுமே 10க்குள்ளே சிடிஆர் வந்து மெயின்டைனிங் பண்ணுங்கள். 10க்கு மேலே போகுதுன்னும் போது ஆட் லிமிட் வரலாம், AdSense டிசபிள் ஆகலாம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி சிடிஆர் வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்கள் கூகுள் வந்து அஃபிஷியலாக என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் வந்து 250 பேருக்கு வந்து ஓகேங்களா. எப்படி 250 பேர் நம்ம சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆடு கிளிக்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது சரிங்களா. அப்போ 2 ஆடு கிளிக்கு நடந்ததுன்னா சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் ஆகும்னா 0.08% வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும் ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ 100க்கே 10 ஆடு கிளிக்கு தான் நடக்கணும். 1000க்கு மாற்றி சொல்லிட்டேன், 1000க்கே 10 ஆடுகளுக்கு தான் நடக்கணும் சரிங்களா. அப்போ 10 ஆடுகளுக்கு 1000 நடக்குதுன்னும் போது நம்ம சிடிஆர் 0.08% இந்த விதத்தில் மெயின்டைனிங்காக ஆகும் ஓகேங்களா. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் சொல்ல போனால் 100க்கு 10 ஆடுகளுக்கு நடக்கலாம், 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்கலாம். இப்படி நடந்ததுன்னா 6, 5, 7 இந்தமாரி தான் சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். அதாவது 10க்குள்ளே தான் மெயின்டைனிங் ஆகும், அதுக்கு மேலே போகாது. புரிஞ்சுதுங்களா. தென் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் கரெக்டாக சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சைட்டை சேஃபாக பார்த்துங்க, ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நண்பா. புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு.
வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணான்ட்டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனிவே பாய். சாரி, இப்போ வந்து வீடியோ முடிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா ஃபைனலாக முடிக்கிற டைமில் வந்து காட்டலாம்னு நினச்சேன், காட்டவே இல்லை. இருங்க, இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். எதனா அப்டேட் இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா, அதனால சொல்கிறேன். நான் 10:58 ஆகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் 11 மணி ஆகிடும். அது இப்போவே வந்து பேஜ் இம்ப்ரெஷன்லாம் கொஞ்சம் வேரியபிளாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்களா, 3040 இருக்குது. ஆடு கிளிக் பாருங்கள், 1130 நடந்திருக்கு. சரிங்களா, ஓகே, பரவாயில்ல. 1.52 சென்ட்ஸு, அதாவது $1.52. அது ஃபஸ்ட்டு இருந்தது எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியல. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஓகேங்களா, எனிவே பாய் நண்பா.